கால்பந்து விளையாட்டில் சிறந்து விளங்கும் இளம் சிறார்கள் டோனோஹாட்டி கோப்பைக்கான போட்டியில் பங்கேற்க ஸ்பெயின் செல்கின்றனர். இளம் சிறார்களின் திறனை கண்டறிந்து அவர்களை ஊக்குவித்து வெளிநாடு செல்ல தனியார் அமைப்பு ஒன்றும் உதவிக்கரம் நீட்டியுள்ளது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஸ்பெயின் நாட்டில் நடைபெறும் 12 வயது சிறுவர்களுக்கான டோனோஸ்டி கோப்பை கால்பந்து போட்டியில் விளையாடுவதற்காக 14 சிறுவர்களை கமிசா என்ற தனியார் நிறுவனம் அனுப்பி வைக்கிறது. இந்தியாவில் இருந்து ஸ்லம் ஸ்கோரர் என்ற பெயரில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய சிறுவர்களை தேர்ந்தெடுத்து 2 மாதங்கள் பயிற்சி அளித்தும் அனுப்புகின்றனர். ஸ்பெயின் நாட்டில் வரும் ஜூலை 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை டோனல்டி கோப்பைக்கான கால்பந்து போட்டிகள் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் இந்திய அணி சார்பில் விளையாடுவதற்காக 12 வயதுடைய சிறுவர்கள் ஸ்பெயினுக்கு செல்கின்றனர். 14 பேர் கொண்ட இந்திய அணியை மலைவாழ் இனத்தைச் சேர்ந்த சிறுவன் கேப்டனாக வழிநடத்துகிறார். இந்த வாய்ப்பு தங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் தங்கள் அணி வெற்றி பெற அனைத்து விதத்திலும் பாடுபடுவேன் என்றும் தெரிவிக்கின்றனர் போட்டியில் கலந்து கொள்ளும் சிறுவர்கள். நல்லா விளையாடணும், அப்புறமா ஃபவுல் வேணாம், அப்புறம் சண்டை போடக்கூடாது, நல்லா விளையாண்டு ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இல்லை, நல்லா விளையாடணும். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் டீமுக்கு நானும் இன்னும் கோல் கீப்பராக நிற்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. நாங்கள் எல்லாம் ஜாலியாக டெய்லியும் கோச்சிங், டெய்லியும் ஈவினிங் மார்னிங் ப்ராக்டிஸ் முடிஞ்சு எல்லாம் ரெஸ்ட் எடுத்து ஜாலியாக இருப்போம். ஸ்பெயின் போய் நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டோம். தங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு பிள்ளைகளுக்கு கிடைப்பதை எண்ணி பெருமை கொள்ளும் பெற்றோர் இப்படி ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கவில்லை என்றும் குழந்தைகள் நல்ல முறையில் தங்களின் திறமையை வெளிப்படுத்துவார்கள் என்றும் தெரிவிக்கின்றனர் அந்த பெற்றோர். நாங்கள் நினச்சி கூட பார்க்கல என் பையன் இப்படி ஸ்பெயின் போய் விளையாடுவான்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு முதலாவது கடவுளுக்கு நன்றி, ரெண்டாவது ஸ்லம் சாகர் மூலயமா அங்கே போய் ஸ்பெயினில் போய் டோர்னமெண்ட் ஃபுட்பால் விளையாட போகிறான்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல ப்ராக்டிஸ்க்கு ஒரு 3 மாதம் அவங்கள கூட்டின்னு போயிருந்தாங்க. கூட்டின்னு போயிட்டு பசங்க ஓரளவுக்கு டெவலப் ஆகி இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க. அவங்க ஸ்பெயின் போகிறதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய பெரியவங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. திறமை மட்டும் இருந்தால் போதும், சிறுவர்கள் இருக்கும் இடம் தங்களுக்கு தேவையில்லை என கூறும் கமிசா போன்ற தனியார் நிறுவனங்கள் இன்னும் பல திறமைசாலிகளை இந்தியாவிற்கு தர வேண்டும் என்பதே வாய்ப்பிற்காக காத்திருக்கும் திறமைசாலிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பாலாஜி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.